வணக்கம் நண்பர்களே, நீங்க இயேசு கிறிஸ்துவ பற்றி ஒரு அற்புதமான செய்தியை கேட்க போறீங்க. அவர் நம்ம வாழ்க்கையில பல்வேறு வகையான பங்குகளை வகிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் நமது இரட்சகர் தான், நம்மளை குணப்படுத்தக்கூடியவர் தான். அதே நேரத்துல அவர் நமது பரிந்துரையாளராகவும் வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு. இங்க காட்டன்வுட்ல லீட் பாஸ்டரா இருக்கிற எங்க மகன் ஹாரிசன் இயேசு கிறிஸ்துவின் இந்த அற்புதமான பண்புகளை பற்றி விளக்க போறாரு. ஒரு பரிந்துரையாளராக, ஒரு வழக்கறிஞராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார். ரெடி ஆகுங்க. வணக்கம், நான் பேலஸ் கான்லி. நான் 4 தலைமுறையா ஒரு போதகரா இருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தை நீங்க பார்த்திருந்தா நான் சுவிசேஷ ஊழியம் செஞ்சிருப்பேனாங்கிறத நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. வளரும் போது நான் ஒரு சாதாரண குழந்தையா வளர்ந்தேன். ஆனா என் வாலிப வயசுல என் வாழ்க்கை வேகமா போதைப் பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாகி பதில தேடிச்சு. பல மரண அனுபவங்களுக்கு பிறகு நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய வாழ்க்கையை மாற்றும் வல்லமையை உணர்ந்தேன். நான் தேடிக்கொண்டவர் அவர்தாங்கிறதையும் அவருடைய வார்த்தையில பதில்கள் இருக்குங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒண்ணு நிச்சயம், தேவன் உங்களை பார்க்கிறாரு, அவர் உங்களை நேசிக்கிறாரு. நீங்க எதை எதிர்கொண்டாலும் அவர்கிட்ட பதில் இருக்கு. ஆமா, அவரிடம் பதில்கள் உள்ளன. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழக்கறிஞராக, ஒரு பரிந்துரையாளராக எவ்வாறு செயல்படுறாருன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். பரிந்துரையாளருங்கிற வார்த்தைக்கு சரியான விளக்கம் என்னவா இருக்க முடியும்? பொதுவா சொல்லணும்னா 2 நபர்களுக்கு இடையே ஒரு பொதுவான 3வது நபர் வந்து முதல் 2 நபர்களில் ஒருவருக்கு பிரதிநிதியாக செயல்பட்டு அவருக்கு பதிலாக செயல்படுவது. புரியுதா? கேட்கறதுக்கு பார்ட்டி மாதிரி இருக்குல்ல? இதை இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் என் மனைவிக்கு ஒரு இமெயில் வந்தது, எங்கள் மகனோட டீச்சர் கிட்ட இருந்து. அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருந்ததுன்னா, எங்கள் மகன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டுகளை முடிக்கலன்னும், அதனால அவன் அந்த கிளாஸை திரும்ப அட்டென்ட் செய்ய நேரிடலாம்னு இருந்தது. எங்களோட 3 மகன்களுமே வாரம் முழுக்க ஒரு ஹைபிரிட் ஹோம் ஸ்கூல் ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை ஸ்கூலுக்கு போய் அங்க கொடுக்கப்படுற அசைன்மெண்ட்டை முடிப்பாங்க. அதை முடிச்சதும் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்யூட்டர்ல ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் செஞ்சு அந்த டீச்சருக்கு இமெயிலில் அனுப்புவாங்க. ஆனால் நான் பேப்பரும் பென்சிலும் இருந்த காலத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்களும் மிஸ் பண்ணுறீங்களா? ஒரு காலத்தில் ஒயிட் போர்ட்ஸும் சாக் போர்ட்ஸும் இருக்கும், ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி இமெயில் பண்ணுறாங்க. அதுதான் இன்றைய தலைமுறை. அதை விடுங்க. இப்போ என்னோட மனைவிக்கு டீச்சர்கிட்ட இருந்து இமெயில் வந்தது இல்லையா? அதை பார்க்கும்போது முதல்ல குழப்பமாக இருந்தது. ஏன்னா எங்கள் மகன் ஹோம்ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் வாரம் முழுக்க கிச்சன் டேபிளில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறத நாங்களே பார்த்துருக்கோம். ஆனால் அசைன்மெண்ட் வரலன்னு டீச்சர் சொன்னதும் நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அவன் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி இமெயில் பண்ணுறதுல ஏதோ மிஸ் ஆகிருக்கலாம்னு நாங்கள் நினச்சோம். அதனால் என்னோட மனைவி டீச்சர்கிட்ட பேசி இந்த நிலைமையை விளக்கி அதுக்கு ஒரு முடிவு காண்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க எங்கள் மகனோட பிரதிநிதியாக செயல்படுறாங்க. இந்த உதாரணத்தோட இப்போ நான் சொல்கிறதையும் ஒப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி கிறிஸ்து நமது பரிந்துரையாளராக இருந்தா எப்படி இருக்கும்? அவர் யாருக்காக பரிந்துரை செய்கிறாரு? புரியுதா? முதலாவதாக அவர் நமது பரிந்துரையாளராக, நமது பிரதிநிதியாக செயல்படுறாரு. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. இது ஒரு வெளிப்படையான பதில்னு நாம சுலபமா புரிஞ்சுக்கலாம். அவர் தேவனிடத்தில் தான் நமக்காக பரிந்துரை செய்கிறார்னு நம்ம ரொம்ப யோசிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னுடைய கேள்வி, தேவனிடத்தில் இயேசு நமக்காக பரிந்துரை செய்கிறார்னா அவர் என்ன பரிந்துரை செய்கிறாருங்கிறது தான் அடுத்த கேள்வி ஆகுது. சரியா? என் மனைவி என் மகனோட பிரதிநிதியா அவனுக்காக பரிந்துரை செஞ்சாங்க. அதே மாதிரி இயேசு எதற்காக பரிந்துரை செய்கிறாரு? தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்று அவர் நமக்காக என்ன பரிந்துரை செய்கிறாரு? இது ஒரு பெரிய கேள்வி. இதற்கு பல பதில்களை வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களிலிருந்து நாம புரிந்து கொள்ள முடியும். அவர் பூமியில் இருக்கும் போதும் நமக்காக தேவனிடத்தில் பரிந்துரை செய்தவர். இன்று நான் அதிலிருந்து 3 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்துரை செய்கிறார். நான் சொல்ல போற 3 விஷயங்களுமே மிக முக்கியமானவை. ஆனால் கடைசி விஷயத்தை நீங்க அதிக கவனத்தோட கேட்கணும். ஏன்னா அந்த கட்டத்தில் இயேசு கிறிஸ்து நமது பரிந்துரையாளராக இருந்து நமது வழக்கறிஞராக மாறுறத நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்த்துடலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்துரை செய்யும் முதல் விஷயம், அவர் நமது பலனுக்காகவும் நிலை பேருக்காகவும் பரிந்துரை செய்கிறார்.
லூக்கா 22ஆம் அதிகாரத்துல இதற்கான ஒரு உதாரணம் வழங்கப்பட்டிருக்கு. உங்கள பல பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். இயேசு கிறிஸ்து தமது சீடர்களோட இருக்காரு. அன்று இரவு அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு மறுநாள் காலை சிலுவையில் அறையப்பட போகிறார். அவர் மேல் வீட்டில் தனது சீடர்களோடு உணவருந்தி முடித்துவிட்டு இன்னும் சிறிது நேரத்தில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட போகிறார்னு அவரோட சீடர்களுக்கு தெளிவா விளக்கிட்டு இருக்காரு. அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல சிதறி ஓடுவார்கள்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்வதில் உள்ள கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா சீடர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துல யார் முக்கியமானவர்களா இருப்போம்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ண தொடங்குறாங்க. அப்பொழுது சீஷரில் ஒருவராகிய பேதுரு இயேசுவினிடத்தில் சொல்றாரு, என்ன நடந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு விலகவும் மாட்டேன், உம்மை மறுதலிக்கவும் மாட்டேன். லூக்கா 22:31 வசனத்துல இயேசு கிறிஸ்து பேதுருவை எச்சரிக்கும் விதமாக, பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, பேதுருவை அவருடைய உண்மையான பெயர் கொண்டு அழைக்கிறார். இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனம் தான் மிக முக்கியமான வசனம். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார். அது தம்முடைய சீடர்களை, குறிப்பாக பேதுருவை எப்படி பாதிக்கப் போகிறது என்பதையும் அவர் அறிவார். சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன்னு பேதுரு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனிடம் என்ன சொல்கிறாரு? அவர் அவனை நோக்கி 3 முறை நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 முறை மறுதலிப்பாய்ன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பேதுரு இயேசுவை மறுதலித்த பிறகு அவர் கூனி குறுகி உணரப்போகும் அவமானத்தையும் இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்தார். அதை பயன்படுத்தி சாத்தான் பேதுருவின் விசுவாசத்தை புரட்டி போட முயற்சி செய்வானோ, பேதுரு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கும் அவர் அழைப்புக்கும் தகுதியற்றவன்னு சாத்தான் அவருக்கு உணர்த்துவானோ இயேசு கிறிஸ்து நன்றாகவே அறிந்திருந்தார். இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அதை குறித்து இயேசு என்ன செஞ்சாரு? அவர் பேதுருவுக்காக ஜெபித்தார். பேதுருவின் விசுவாசம் முறிந்து போகாமல் அவன் பலனோடு இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக ஜெபித்தார். தன் வாழ்க்கையின் மிக கடினமான காலத்தை பேதுரு எதிர்கொள்ளப் போகிறார். அந்த சோதனை அவருடைய மையத்தை ஆட்டுவித்து அவருடைய நம்பிக்கையையும் பலனையும் முழுமையா நொறுக்கி அவரை கீழே தள்ளக்கூடிய சோதனை. ஆனாலும் இயேசு பேதுருவுக்காக ஜெபம் செய்தார். அவர் பேதுருவின் பரிந்துரையாளராக செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அந்த சோதனைகளை பேதுரு தவிர்க்க அவர் ஜெபிக்கவில்லை. அந்த சோதனையினால் பேதுருவின் விசுவாசம் பலப்படுத்தப்பட்டு அவர் அதை தாங்கிக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். மிக குழப்பமான வலிகள் நிறைந்த சோதனைகளாக இருந்தாலும் நம் உயிர்த்தெழுந்த இரட்சகர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நம் பிதாவாகிய தேவனிடத்திலே நமது விசுவாசம் உறுதியாகும்படியாகவும் நமது குணாதிசயம் இன்னும் மேம்படும்படியாகவும் அந்த சோதனை காலத்திலே நாம் முழுமையாக தேவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாகவும் இயேசு கிறிஸ்து நம் பிதாவினிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறார். உங்களை திணறடிக்கக்கூடிய சூழல் வந்தாலும் நீங்க தனியா இல்லைங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. தேவகுமாரன் விடாமல் உங்களுக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் போராடும் அந்த கணத்திலே அவர் உங்களோடு இருக்கிறார். அடுத்த முறை அப்படிப்பட்ட ஒரு சூறாவளியில நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது, நல்லவர்களுக்கு மட்டுமே ஏன் கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படிலாம் கேட்காதீங்க. அதற்கு பதிலா இயேசு கிறிஸ்து எனக்காக தேவனிடத்தில் என்ன பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார்னு கேளுங்க. அவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஜெபம் ஒரு நாளும் தோல்வி அடையாது. இதுதான் நான் சொன்ன முதல் விஷயம். இயேசு கிறிஸ்து நமது பலனுக்காகவும் நமது நிலைப்பேருக்காகவும் மன்றாடுகிறார். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நமது ரட்சிப்பு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் தேவனிடத்தில் மன்றாடுகிறார். நான் சொல்றதை தவறா புரிஞ்சுக்காதீங்க. உங்களை பார்த்தாலே பலருக்கு இதோட அர்த்தம் ஒழுங்கா புரியலன்னு எனக்கு தெரியுது. நான் விவரமா சொல்றேன். யோவான் 17வது அதிகாரத்துல வேத அறிஞர்களை பெரிதும் ஈர்த்து அவர்களால் பாராட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஜெபம் இருக்கு. இயேசுவின் இதயத்துல என்ன இருக்குங்கிறத அது காட்டுது. முதல்ல தம்முடைய சீடர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். பிறகு அவரை நோக்கி வரப்போகும் நமக்காக அவர் ஜெபிக்கிறார். 24வது வசனத்துல அவர் இவ்வாறு சொல்கிறார், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெரும் ஆவல் என்ன? பிதா அவருக்கு கொடுத்த இடத்திலே அவருடனே கூட நாமும் இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நித்தியத்துக்கும் நாம் அவருடனே கூட இருந்து தேவனுடைய வல்லமையுள்ள மகிமையை நாம் உணர வேண்டும் என்று அவர் நமக்காக ஜெபிக்கிறார். அவர் இந்த பூமியில நம்மில் ஒருவராக இருக்கும் போதும் அவர் இந்த ஜெபத்தை தான் ஏறெடுத்தாரு. இப்பொழுதும் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் போதும் அதையே தான் ஜெபிக்கிறார். இயேசு நமது ரட்சிப்பின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார்னு நான் சொன்னப்போ, நமது ரட்சிப்பை நாம இழந்து அதற்காக இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் பரிந்துரை செய்கிறாருங்கிறது அர்த்தம் இல்ல.
அவருடைய பரிந்துரை எப்படி இருக்குதுன்னா, நாம் மனம் திரும்பி அதனால் நமக்கு கிடைக்க போகும் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இங்கு பூமியில நமக்காக அவர் செய்த காரியங்களோட பிரதிபலிப்பா இருக்குது. அதாவது அவர் கடந்த காலத்துல நமக்காக செய்தவை, சிலுவையில் இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது. அதன் மூலமாகவே அவர் நமக்கான ரட்சிப்பை பெற்று தந்து விட்டார். அதுல எந்த ஐயமும் இல்லை. ஆனா தற்பொழுது அவர் நமக்காக என்ன பரிந்துரை செய்கிறார்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாம அந்த மனம் திரும்புதலை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆகும். இவ்வாறாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் செய்யும் பரிந்துரைகளை புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துது. இவை பெரிய வார்த்தைகள்னு எனக்கு தெரியும். இதோட ஆழமான அர்த்தத்தை நான் உங்களுக்கு இப்போ விளக்கி சொல்றேன். ரோமர் 8வது அதிகாரம் 33வது வசனத்துல அவர் நமக்காக ஒரு யோசனையை அறிக்கை மூலமா வெளியிடுறாரு. இந்த யோசனை மூலமா நமக்கான இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரை அல்லது நியாயப்படுத்துதல் எப்படி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். 33ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த ஒப்பற்ற செயல் மூலமாக அவர் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணியிருக்கிறார். தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த ஒரு வசனத்துல பவுல் 2 கோட்பாடுகளை ஒன்றிணைக்கிறார். அவை நியாயப்படுத்துதல் மற்றும் பரிந்துரைத்தல். அவர் ஏன் இப்படி செய்யறாரு? என இரண்டும் ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டவை. இதை நான் இன்னும் விவரமா விளக்க முயற்சிக்கிறேன். கிறிஸ்துவின் பரிந்துரையாடல் தேவனுடைய மன்றத்திலே நமக்கான நியாய தீர்ப்பு வரும் பொழுது தொடர்ந்து ரிஃப்ரெஷ் பட்டனை அழுத்திட்டு இருக்கிற மாதிரின்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன அந்த பரிந்துரையாடலும் நியாய தீர்ப்பும் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்புடையது? முதலாவது, இதோட முக்கியத்துவம் ஏன் அதிகமாக இருக்குதுன்னா, நாம ரட்சிக்கப்பட வேண்டியதற்கான அவசியத்தை அது வெளிப்படுத்துது. இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். நமது ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம். நம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றியும் உயிர்த்தெழுதலை பற்றியும் தெரிஞ்சிருக்கலாம், நியாய தீர்ப்பை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவருடைய பரிந்துரையை பற்றி நமக்கு தெரியலன்னா, ரட்சிப்பை பற்றிய நமது அபிப்பிராயம் ரொம்ப மெக்கானிக்கலாக ஒரு கணக்கு ஃபார்முலா மாதிரி ஆகிடும். அதாவது A+B+C, அவர் அதை செய்வார், அப்புறம் இதை செய்வார், அது இதற்கு சமம். ஒரு கணக்கு ஃபார்முலா எழுதுன மாதிரி ஆயிரும். பர்சனல் டச் எதுவும் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை நியாயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர் நமக்காக பரிந்துரையும் செய்கிறார், தனிப்பட்ட முறையில். அது அவரது இருதயத்தின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்துது. நியாயப்படுத்துதல் எதை குறிக்குது? அவர் தனிப்பட்ட முறையில் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்துரை செய்கிறார். அதாவது அவர் சிலுவையில் அறையப்பட்டப்போ நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியா நினைவில் வச்சிருந்தாரு. அவர் சிலுவை மரம் ஏறும்போது என்னை பற்றியும் உங்களை பற்றியும் சிந்தித்திருக்கிறார். இந்த நியாயப்படுத்துதல் மிகவும் தனித்துவமானது, பர்சனலானது. அவர் சிலுவை மரத்தில் அறையுண்டு நமக்காக அங்கே துன்புறுத்தப்பட்ட போதும் நமது பாவங்களை மன்னித்த அதே இருதயத்தை இப்பொழுது பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக மன்றாடவும் நம்மை ரட்சித்து பரலோக ராஜ்யத்தில் நம்மை வரவேற்கவும் பயன்படுத்திட்டு இருக்காரு. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஒருவேளை பிதா நம்மை நேசிக்க தயங்குகிறாரா, அல்லது இயேசு கிறிஸ்து பிதாவை விட நம்மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறாரா என்று. இல்ல, நம் பிதாவாகிய தேவனுக்கு மனிதர்கள் மேல வெறுப்புணர்வு உள்ளதால இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்துரை செய்யல. அது நிச்சயம் உண்மையா இருக்க முடியாது. ஏன்னா பிதா உலகின் மேல் கொண்ட அன்பினால தன் ஒரே பேரான குமாரனையே இங்க அனுப்பியிருக்காரு. அவர் உலகின் மேல் அதிக அன்பு கொண்டவர், அவர் உங்கள் மேல் அதிக அன்பு கொண்டவர், அவர் என் மேல் அதிக அளவில்லாத அன்பு கொண்டவர். அதனால தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நமக்காக கிறிஸ்து பிதாவினிடத்தில் கேட்கிற பரிந்துரைகளுக்கு சரின்னு சொல்றதுல தான் பிதா அதிக ஆர்வமா இருக்காரு. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் கோரும் பரிந்துரைகள் எவ்வாறு செயல்படுதுன்னா, அவருடைய இருதயம் நமது இருதயங்களை பிதாவின் இதயத்தோடு இணைக்கிறது. இதை ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். நமது திருச்சபைக்கு பக்கத்திலேயே ஒரு கடற்படை தளம் இருக்கு. நாம பல நேரங்களில் சாலை வழியா போகும்போது அந்த பகுதியில் ஒத்திகைகள் நடக்கும். சில நேரங்களில் பிளெயின்ல இருந்து பேராஷூட்டை மாட்டிக்கிட்டு மனிதர்கள் குதிக்கிறதையும் பார்க்கலாம். அதோட நிறைய ஹம்வி கார்கள் அணிவகுப்பா செல்றதையும் நீங்க பல நேரம் பார்த்துருப்பீங்க. இதுல அவங்க வானத்துல கிளைடர்ஸை பறக்க வைக்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிளேன்ல கேபிள் மூலமா கிளைடரை இணைச்சு அது டேக் ஆஃப் ஆனதும் கேபிளை கட் பண்ணி விட்டுடுவாங்க. அந்த கிளைடரும் அப்படியே மிதக்கும். ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப மெதுவா அது திரும்ப பூமியை வந்து சேரும். இதுல நாம கருத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம தான் அந்த கிளைடர், இயேசு தான் அந்த ஏரோப்ளேன்,
ஆனா அவர் எப்பவுமே நம்மை தனியா விட மாட்டார். அந்த கேபிள் எப்பவும் துண்டிக்கப்படாத. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கிளைடருக்கும் பிளேனுக்கும் இடையில் உள்ள கேபிளை துண்டிச்சு அந்த கிளைடர் எப்படியாவது பரலோகத்துக்கு வந்து சேரட்டும்னு அவர் விட்டுட்டு போயிட மாட்டார். தம்முடைய பரிந்துரையால அவர் நம்மை வழி நடத்தி பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்பவர். இதை எப்படி உண்மைன்னு நாம நம்புறது? எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்க. திரும்பவும் இன்றைய பிரதான வசனங்களுக்கு நாம போறோம். அந்த பகுதியின் வசனங்களை நான் இப்ப வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். இது ஒரு தற்காலிகமான கட்டுப்பாடுகள் நிறைந்த ரட்சிப்பு கிடையாது. இது நித்தியத்துக்கும் அசைக்க முடியாத ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு பயணம் தொடங்கியதும் பாதையை நாமே கண்டுபிடிக்கிட்டோம்னு இயேசு கிறிஸ்து நம்மை புறந்தள்ளுவது கிடையாது. பிதாவின் வீட்டுக்கு நம்மை வழி நடத்தி செல்வதுதான் அவரது பொறுப்பு. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கும் எனக்கும் நமது இருதயங்களின் ஆழத்துல இது நல்லாவே தெரியும். நாம எல்லாரும் முற்றிலும் பாவிகள். அதனால நமக்கு மிக முக்கியமான இரட்சகர் வேணுங்கிறதும் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நமக்கு வெறும் உதவி மட்டும் செய்கிறவர் இல்லை, அவர் நம்மை ரட்சிப்பவர். உண்மை என்னன்னா நமக்கு இது நல்லாவே தெரியும். ஆனா இந்த பயணத்துல சில நேரங்கள்ல அவருடைய இந்த ரட்சிப்பு பணியை பலப்படுத்துவதற்கு நம்முடைய பங்களிப்பும் தேவைப்படும். ஆனா பொதுவா மனிதர்கள் செய்யற தவறு என்ன தெரியுமா? எபிரேயர் 7:25 சொல்ற மாதிரி தேவனிடத்தில் சேருகிறவர்களை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா நாம அதுக்கு ஒத்துழைக்கிறது இல்ல. நமது இருதயங்களின் பாவத்தால் நிறைந்த இருள் நிறைந்த பகுதிகளுக்கு தேவனின் ஒப்பில்லாத மன்னிப்பை கொண்டு போய் சேர்க்க அந்த இருதயத்தின் உரிமையாளர்களான நாமளே தயங்குறோம். அந்த பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறாருங்கிற இந்த வசனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதோட அர்த்தம் ரொம்ப வெளிப்படையா இருக்கு. பிதாவாகிய தேவனின் மன்னிக்கக்கூடிய, ரட்சிக்கக்கூடிய, மீட்டமைக்கக்கூடிய அந்த ஒப்பில்லாத அன்பு நம் இருதயங்களின் இருளான பகுதிகளிலும் ஊடுருவி வேறு யாரிடமும் நம்மால் சொல்ல முடியாத அவமானங்கள் நிறைந்த அந்த ரகசிய பகுதிகளுக்குள் சென்று அந்த பாவத்தை வீழ்த்தி நம் இருதயங்களில் உள்ள இருளை ஒளியால நிரப்பக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் நம்மை முற்றும் முடிய அறிந்திருக்கிறார். நம் பாவங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மை நோக்கி அவருடைய இருதயம் இழுக்கப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மென்மையான அக்கறையை மீறி நம்மால பாவம் செய்ய முடியாது. என்னை பொறுத்தவரை அது ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி. ஆனா அது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக புரியும் பரிந்துரையாடல்கள் தான் இப்ப வர நம்மை பாதுகாப்பா வச்சிருக்க. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். நமது பாவங்கள் இருளின் ஆழத்துக்கு போனாலும் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க முடியும். அவருடைய ரட்சிப்பு நமது பாவங்களின் தன்மையை விட தீவிரமானது. ஏன்னா அவர் தொடர்ந்து நமக்காக தேவனிடத்தில் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு நான் எப்பவும் நன்றி உணர்வோடு இருக்கேன். அந்த உண்மையை என்னுடைய இருதயம் உணர்ந்து கொள்ளும் போது எனது ரட்சிப்பை நான் இழந்துவிட போவதில்லை என்கிற எண்ணம் என்னை விடுதலையாக்குகிறது. அதாவது எனது ரட்சிப்பின் அனுபவமும் ஆண்டவர் காட்டும் வழிகளிலே நான் நடப்பதும் அவரை பற்றி கொண்டு ரட்சிக்கப்பட நான் எடுக்கும் என்னுடைய சுய முயற்சிகளினால் அல்ல, நம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை பொறுத்து அமைந்திருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக ஏறெடுக்கும் பரிந்துரைகளை பொறுத்து இருக்கிறது. ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜெபம் மிக வல்லமையானது. நமது வாழ்க்கை சமாளிக்க முடியாத அளவு இருக்கும்போது, நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்திருக்கும் போது, தேவனுடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு நாம் பாவங்களால் நிறைந்திருக்கும் போது, நினைவிருக்கட்டும், இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் மட்டுமல்ல, நமது பரிந்துரையாளரும் கூட. அவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்குள் நாம் பாதுகாப்பாக நிலைத்திருக்கும்படி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நமது கரங்களை பற்றி கொண்டு பாதுகாப்பாக நம்மை வழிநடத்தி செல்ல அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் எப்பொழுதும் நமக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிற தேவன். நமது பலனுக்காகவும்
நமது நிலை பேருக்காகவும் அவர் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். நமது ரட்சிப்புக்காக அவர் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து கடைசி பகுதியை நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம உணர முடியும். இறுதியாக இயேசு கிறிஸ்து நமது வழக்கறிஞராகிறார். நாம தடுமாறி விழும்போது அது எல்லாருக்குமே நடக்கும். இயேசு கிறிஸ்து நமது சகிப்புத்தன்மைக்காக மட்டும் ஜெபிப்பதோடு நிறுத்தாம நமது வழக்கறிஞராகவும் அவர் பொறுப்பேற்கிறார். ஜெபத்தால் மட்டுமல்ல, அவர் நமக்காக வாதாடுகிறார். அவர் பிதாவின் முன்பாக நின்று நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடனான நமது உறவு முறியாமல் இருப்பதை இயேசு கிறிஸ்து உறுதி செய்கிறார். அதாவது நமது பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக அவர் மன்றாடுகிறார். இப்போ நான் உங்களுக்கு சொன்னதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை சிலருக்கு தோணலாம், எனது பாவங்களுக்காக நான் தானே பிதாவினிடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்கணும். அது உண்மைதான். மனம் திரும்புதல்ங்கிறது வேதாகமத்தின் மிக முக்கியமான பகுதி. அவரிடத்தில் சரணடையாம ரட்சிப்பு கிடையாது. நாம் பாவம் செய்யும் போது நமது ரட்சிப்புக்காகவும் மன்னிப்புக்காகவும் நாம தான் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபம் செஞ்சு ஆகணும். ஆனா அதை நாம ரொம்ப மன உறுதியோட செய்யலாம். ஏன்னா நமது வழக்கறிஞராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். அது எப்படி எனக்கு தெரியும்? அதை வேதாகமத்தின் அடிப்படையிலேயே பார்க்கலாம். யோவான் எழுதின 1ஆம் நிருபம். இதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். இதை எழுதின காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் வயது முதிர்ந்து ஒரு தாத்தாவா இருந்தார். அதனால அவர் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. யோவான் எழுதின இந்த 3 நிருபங்களும் வேதாகமத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதிகள்னு நான் சொல்வேன். ஏன்னா யோவான் நேரடியாக விஷயத்துக்கு வர்றாரு. வயது முதிர்வின் காரணமா அவர் அனாவசியமா எதுவும் பேச விரும்பலன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தாத்தா பாட்டி மாதிரி தப்பு செஞ்சா நேரடியாக சொல்லிடுறாரு. நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க சுத்தி வளைச்செல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. யோவானும் இங்க அதை தான் செய்கிறாரு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவர்களை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராத. 2ஆம் அதிகாரம், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிதாவினிடத்தில் நமக்காக வழக்காட ஒரு வழக்கறிஞர் உள்ளார். அவர்தான் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நமது பரிந்துரையாளராக இருந்த இயேசு கிறிஸ்து நமது வழக்கறிஞராக மாறி இருக்கிறார். இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை நாம இப்ப பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்துரை செய்கிறார். எபிரேயர் 7:25 பார்த்த மாதிரி, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா இந்த வழக்குரையாடல்ங்கிறது அதை விட சற்று வித்தியாசமானது. நாம் பாவம் செய்யும் பொழுதுதான் இந்த வழக்குரையாடல் ஏற்படுது. நமக்காக வழக்காட பரலோக ராஜ்யத்தின் நீதிமன்றத்தில் இயேசு கிறிஸ்து நமது வழக்கறிஞராக நின்று கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் உள்ள நீதிமன்றத்தை பத்தி நான் உங்களுக்கு குறிப்பிடுறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. முதலாவது என்னன்னா, இந்த காலகட்டத்தில் வழக்கறிஞர் எனும் வார்த்தையை கேட்ட உடனே நமது மனதில் என்ன தோன்றுகிறது? ஒரு நீதிமன்றத்தில் நமது பிரதிநிதியாக நமக்காக வாதிடுவதற்காக ஒரு வழக்கறிஞர் இருப்பார். பரலோகத்தின் நீதிமன்றம்னு நான் குறிப்பிடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. வெளிப்படுத்துதல் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த குற்றச்சாட்டுகள் நமக்கு எதிராக இருக்கும்போது அதுக்கு காரணம் சாத்தானோ நமது எதிரிகளோ இல்ல நண்பர்களாவும் கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக நம் பிதாவாகிய தேவனிடத்தில் வாதாடி நம்மை காத்து கொள்கிறார். அவர் பரிந்துரையாளராக இருக்கும்போது
இயேசு கிறிஸ்து நமது வளர்ச்சிக்காகவும் நமது பாதுகாப்புக்காகவும் தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்னு நாம பார்த்தோம். அவர் ஒரு பரிந்துரையாளராக நாம் பாவத்தில் இடறி விழும் சமயங்களில் அவர் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுபவராய் இருக்கிறார். வழக்காடுதலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனா பரிந்துரையாடலுக்கும் வழக்காடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு நபரோட அனுபவங்களையோ அல்லது அவங்களோட உணர்வுகளையோ அவரால் வெளிக்காட்ட முடியாத பட்சத்தில் வேறொருத்தர் அவங்களுக்காக அதை பண்றது. பரிந்துரையாளர் என்பவர் 2 நபர்களுக்கிடையே மத்தியஸ்தராக செயல்படுவார். ஆனா வழக்கறிஞர் என்பவர் 2 நபர்களுக்கும் பொதுவானவர் அல்ல. அவர் ஒருவருக்காக சாய்ந்து அவருக்காக வாதிடுபவர். அவருக்காக நீதிபதியிடம் பேசுவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன கேள்வி தோணுதுன்னா, நமக்கு எதுக்காக ஒரு வழக்கறிஞர் தேவை? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல யோவான் சொல்கிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ நான் வேதாகமத்தை குறித்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். கடந்த 20 வருடங்களா தேவனுடைய இரக்கம் பாராட்டுதல் அளவிட முடியாதபடி இருக்குது. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டியது எவ்வளவு அவசியம்னு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் தொடர்ந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே வராரு. நீங்க உங்களோட இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு நிச்சயம் சொல்லவே முடியாது. பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நீதிகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடக்கூடியவை அல்ல. நம்ம இஷ்டப்படி வாழ முடியாது. ரோமருக்கு எழுதின புத்தகத்துல பவுல் இப்படி சொல்றாரு, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னா, என்னிடத்திலே வந்து மரிப்பாயாக. நீ என்னை பின்பற்றணுமா? வந்து மரிப்பாயாக. உன் பாவங்களை போக்க வேண்டும் என்றால் முதலில் மரிப்பாயாக. 1ஆம் வசனத்துல யோவான் நாமும் இதே கருத்தை தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முற்பட்டார்னா அதற்கு செவி சாய்த்து அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டியது மிக உகந்ததாக இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த செய்தி உண்மையா இருந்தாலும் அது நம்மை நொறுக்கிவிடும். ஏன்னா நம் வாழ்வின் யதார்த்தம் நமக்கு தான் தெரியும். நாம் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல என்பது நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். யோவானுக்கும் இது தெரிந்திருந்ததால, அவரும் ஒரு மனிதன் என்பதால அவர் நமக்கு ஒரு உயிர் பிடிப்பை தராரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுபவராயிருக்கிறார். நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு உறுதியா நம்புறேன். எனக்கு இயேசுவை பற்றிய பிரசங்கங்களை கேட்க ரொம்பவே பிடிக்கும். அவர்தான் நமது அஸ்திவாரம். அவர்தான் பரிசுத்த வேதாகமத்தின் மையமாகவும் இருக்கிறாரு. அவர்தான் நம் ஒரே பேரான தேவன். அவர்தான் நம்ம ரட்சகர். அவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நமது பரிந்துரையாளராகவும் வழக்கறிஞராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனிடத்துல நன்றி சொல்லுவோம். தேவன் அருளிய சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நியாயத்தின்படியே தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய தெய்வீக சுபாவத்தில் நானும் ஒரு பங்குதாரியாக இருக்க என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரையாலும் வழக்காடுதலாலும் மட்டும்தான் ஒரு மனிதன் நியாயாதிபதியாக இறுதி வரை வாழ முடியும். தேவனுடைய குடும்பத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை நான் பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தா இது நிச்சயம் தற்செயலா நடக்கிற நிகழ்வு இல்ல. ஆண்டவர் உங்க இதய கதவை தட்டியபடி நிற்கிறார். கதவை திறந்து அவரை உள்ள அனுமதிங்க. அதுக்காக நீங்க வருத்தப்படவே மாட்டீங்க. ஆன்சர்ஸ் வித் பேலிஸ் கான்லே பார்த்ததற்காக நன்றி.